ஃபாரன்சிக்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு சரிங்களா. ஃபோரன்சிக் சயின்ஸ், ஃபோரன்சிக் மெடிசன். இப்போ டாக்டரோட ஃபீல்டு வந்து ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்புறம் தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒர்க் இருக்குமா. அப்புறம் கண்டுபிடிக்கிறது மட்டும் வராது மேம். எல்லா ஒழுங்குமுறையிலும் இப்படிதான் இருக்கணும். மெடிசின்ஸ் ஃபீல்ட்ல இது இப்படிதான் பண்ணணும். ஒரு டாக்டர்ஸ்னா ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அது மாதிரி இப்போ ஒரு ஸ்டாஃப்னஸ் எத்திக்ஸ் இருக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இந்த எத்திக்ஸோட தான் ரன் பண்ணணும். இப்போ டாக்குமெண்டேஷன் இப்படிலாம் இருக்கணும். பேசிக்கா ஒரு பேஷண்ட் ஒரு சர்ஜரி பண்றோம் எல்லாமே இந்த கன்சர்ன் ஃபார்ம்னா இப்படி இருக்கணும். அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இப்படிலாம் இருக்கணும்ன்றது இருக்கு. தீகா தர்ஷன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பெக்யூலரான ஒரு துறையை பற்றி நம்ம பார்க்க போறோம். அது என்ன துறை அப்படின்னு கேட்டீங்கன்னா தடயவியல் துறை. நம்ம கிட்ட அந்த துறையை பற்றி பேசுறதுக்காக தடயவியல் நிபுணர் டாக்டர் அஸ்வத் நம்முடைய இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ நீங்க எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் அந்த தடயவியல் இது வந்து எம்எஸ் பண்ணுவீங்க இல்லையா, எம்டி பண்ணுவீங்க. இந்த துறையில வந்து இப்போ வந்து அவேர்னஸ் எப்படி இருக்கு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்களா, வாய்ப்புகள் எப்படி இருக்கு, அந்த இதை பத்தி சொல்லுங்களேன். இப்போ இந்த துறையில வாய்ப்புகள்னு பார்த்தா ரொம்ப அதிகமாவே இருக்கும். கவர்மெண்ட்லயே நிறைய நீட்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும் அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ண மாட்டாங்க. பட் ரொம்ப இது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீல்டு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் பண்றது இன்ட்ரெஸ்டிங் சொல்றீங்களா? இப்போ எப்படி இறந்து போனாங்கன்றது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து ஒரு த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு ஜாப். எப்படி எடுத்துக்கலாம்? கண்டிப்பா எடுத்துக்கலாம். பிளஸ் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்தாலுமே எதனாலதான் என்ன காஸ் ஆஃப் டெத்ன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். கிரைம் சீன் டெத் கண்டுபிடிக்கிறோம். இப்போ கிரைம் சீன் விசிட் ஏரியால போய் பார்த்துட்டு அவங்க சொல்ற கிரைம் இதுவும் ஒத்து போதான்றதெல்லாம் நம்ம பார்த்து பண்றோம். இன்கேஸ் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இப்போ இறந்து போய் புதைச்சிட்டாங்க அப்படின்னா கூட போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கூட நம்ம சில காஸ் ஆஃப் டெத் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்றோம். அந்த மாதிரி நிறைய கேசஸ் நம்ம தமிழ்நாட்டுல சால்வ் பண்ணிருக்காங்க. நம்ம சினிமால தான் நிறைய பார்ப்போம். இப்போ வந்து ஒரு கொலை நடந்துச்சுன்னா ஒரு மோப்பநாயை கொண்டு வருவாங்க. அந்த மோப்பநாய் வந்து இது பிடிச்சி சொல்லும். அதுக்கப்புறம் தடயவியல் நிபுணர் வந்து அதை வந்து பார்த்து அந்த ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. ஸோ இப்படிதான் வந்து மக்களுக்கு கொஞ்சம் அந்த தடயவியல் துறைன்னு ஒரு துறை இருக்கு அப்படின்னு வந்து தெரியும். ஆனா இன்னைக்கு வந்து அதை பத்தி அவேர்னஸ்ல நிறைய வந்துருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க சொன்னபடி நிறைய வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க வர்றாங்களா, அதை வந்து விருப்பத்துறையை எடுக்கிறாங்களா? விருப்பத்தோட தான் எடுக்கிறாங்க. அதுக்கான பர்சன்ஸ்மே இருக்காங்க. இந்த இன்னும் நிறைய பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்மே தேவைப்படுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துக்குமே தேவைப்படுறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பிரான்ச்சஸ் இருக்குமா. லைக் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மட்டும் ஐடென்டிஃபை பண்றது, ஃபாரன்சிக் டாக்டர்ஸ், அப்புறம் அதுல இங்க இருந்து கேசாதி பாதம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் தான். டிஎன்ஏ சாம்பிள்ஸ் எடுக்கலாம். கரெக்ட். அதனால உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் மேம். இறந்து போனவங்க பாய்சன்ல செத்து போனாலும் இப்போ ஒவ்வொரு விசரல் ஆர்கன்ஸுமே எடுத்து பார்த்து அதுல பாய்சன் தான் இருக்குதா அப்படிலாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த ஃபாரன்சிக் அப்படிங்கிறது வந்து இப்போ குற்றங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு பக்கம் சரியா, அதாவது நிறைய கிரைம் நடக்குது, அதுல வந்து தடயம் தேவை அப்படிங்கிறதுனால குற்றம் கண்டுபிடிக்கிறது மட்டும் வராது மேம். எல்லா ஒழுங்குமுறையிலும் இப்படிதான் இருக்கணும். மெடிசின்ஸ் ஃபீல்ட்ல இது இப்படிதான் பண்ணணும். ஒரு டாக்டர்ஸ்னா ஒரு எத்திக்ஸ் இருக்கணும். அது மாதிரி இப்போ ஒரு ஸ்டாஃப்னஸ் எத்திக்ஸ் இருக்கணும். இப்போ ஹாஸ்பிட்டல் தான் இந்த எத்திக்ஸோட தான் ரன் பண்ணணும். இப்போ டாக்குமெண்டேஷன் இப்படிலாம் இருக்கணும். பேசிக்கா ஒரு பேஷண்ட் ஒரு சர்ஜரி பண்றோம் எல்லாமே இந்த கன்சர்ன் ஃபார்ம்னா இப்படி இருக்கணும். அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் இப்படிலாம் இருக்கணும்ன்றது இருக்கு. ஒரு லைக் மெடிக்கல் சர்டிபிகேட் கொடுக்கறதா இருக்கட்டும். இப்போ ட்ரங்கனஸ் ஆல்கஹால் இவன் இவ்வளவு குடிச்சிருக்கான், இந்த தப்புக்கள் செய்யக்கூடிய அளவுக்கு தான் குடிச்சிருக்கானா இல்லையா, அதுக்கான சர்டிபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவோம். ஒரு காயமே இருக்குனாலுமே அந்த காயத்தினால அவனுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும். ஒரு எம்எல்சி கேஸ் வந்துச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு இப்ப கை முறிஞ்சு போயிடுச்சுன்னா இப்ப அதனால கண்டிப்பா இவனால ஒரு 1.5 மாசம் கண்டிப்பா வேலை செய்ய முடியாது. அதனால காம்பன்சேஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கொடுக்கணும். சில பேர் சாதாரண சின்ன காயத்துக்கு கூட ஒரு தையல் போடுற அளவுக்கு தான் இருக்கும். அதுக்கெல்லாம் தேவையில்லாம காம்பன்சேஷன்ஸ் எல்லாம் கேட்பாங்க. அந்த நேரம் உங்களுடைய ரிப்போர்ட் தான் அங்க வேலை செய்யும். மோஸ்ட்லி பெரிய பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனில கூட இந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் பர்சன்ஸ் இருக்காங்க. ஓ, எம்பிபிஎஸ் முடிச்சிட்டு இது ஃபாரன்சிக் இது முடிச்சவங்க இருக்காங்க. கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல இருக்காங்க. ஓகே. ஏன்னா இந்த ஹாஸ்பிட்டல் ரெக்கார்ட்ஸ் கேஷீட்ஸ்ல பார்த்து கிரீவியஸ் உண்டானா இல்ல சிம்பிள் உண்டா
அப்படிலாம் சர்டிபிகேஷன்ஸ்லாம் பண்ணணும் மேம். இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு பக்கம், கார்ப்பரேட் ஒரு பக்கம், ஹாஸ்பிட்டல் ஒரு பக்கம், இது இந்த 3 துறையிலே மெயினா வந்து உங்களுடைய ஹெல்ப் சப்போர்ட் ரொம்பவே தேவை. எதுல ரொம்ப அதிகமா தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? எல்லாமே ஈக்குவலா தான், எல்லாமே ஈக்குவலா தான் தேவைப்படும். எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்லிங்க்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ டெத் ஆனா கூட இப்போ நாங்க கோர்ட்டுக்கெல்லாம் கூட இப்போ போற மாதிரி தான் மேம் இருக்கும். கோர்ட்ல போய் நீங்க வந்து இன்னுமே நீங்க ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு மருத்துவத்துறையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்றது, இல்ல வந்து ஒரு குற்றத்தை வந்து நீங்க கண்டுபிடிக்கிறது, நீங்க உதவியா இருக்கிறது, இந்த எம்பாமிங் பண்றது, இந்த குற்றங்களை மறைக்கிறதுக்கு சில விஷயங்கள் வந்து செஞ்சிருப்பாங்க. அது வந்து வெளியில நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொண்டு வருது. இந்த மாதிரி விஷயங்கள்ல மெடிக்கல் ஃபீல்டை பொறுத்தவரையில உங்களுடைய ஃபாரன்சிக் துறை வந்து எந்த அளவு சப்போர்ட்டிவா இருக்கு, அதுல என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கு? இப்போ நீங்க கேட்டதுல எம்பாமிங் டெக்னிக்ஸ்லாம் சொல்றீங்க மேம், அதெல்லாம் நிறைய இடத்துல இல்லவே இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல மட்டும் தான் மேம் இருக்கு. அந்த எம்பாமிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வந்து எனக்கெல்லாம் நிறைய மக்களுக்கெல்லாம் தெரிய வந்தது எப்படின்னா, நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் மரணித்த போது அவங்களுடைய உடலை வந்து பதப்படுத்துறதுக்கு எம்பாமிங் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எம்பாமிங் அப்படிங்கிற வார்த்தையே மக்கள்கிட்ட பிரபலமாச்சு. ஸோ அதுலயும் தடயவியல் துறை இன்வால்வ் ஆகுது அப்படின்னு. இப்போ ஃபாரின் ஒரு பாடியை வந்து அனுப்பிச்சு விடுறோம் அப்படின்றப்ப இது கேன் டிராவல் 4 to 5 days அப்படின்றப்ப நம்ம எம்பாமிங் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ 2-3 நாள் இங்க ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற பர்சன்ஸ்லாம் எம்பாமிங் நம்ம பண்றதுதான் சேஃபர் சைடா இருக்கும். ப்ளஸ் என்னன்னா அந்த டீகம்போசிஷன் வந்து நிப்பாட்டி வைக்கணும் உங்களுக்கு. ஆமா, சீக்கிரமா கெட்டு போகாம, அந்த உடல் கெட்டு போகாம கொஞ்ச நாளைக்கு வந்து அப்படியே ப்ரிசர்வ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுல வந்து அதாவது ஒரு பாடியை பதப்படுத்தி வச்சு அதோடைய ரொம்ப நாள் கெடாம வந்து பாதுகாக்கிறதுல வந்து நீங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல எந்த மாதிரியான உங்களுடைய அது என்ன சொல்றது இன்வால்வ்மெண்ட் இருக்கு? இப்போ ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்ட் ப்ளஸ் அனாட்டமிஸ்ட் அவங்களாம் தான் இப்போ எம்பாமிங் பண்றாங்க. எம்பாமிங் அவங்க தான் பண்றாங்க. ஆமா, ஓகே. ஃபாரன்சிக் டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணணும். உங்களுக்கு கண்டிப்பா எம்பாமிங் பண்ணிக்கலாம். அது சர்டிஃபிகேட் பண்றவங்க வந்து எம்டி படிச்ச அனாட்டமி முடிச்சவங்களா இருக்கும், எம்டி ஃபாரன்சிக் முடிச்சவங்களால தான் சர்டிஃபிகேட் பண்ண முடியும். இப்போ கும்பகோணம் இது நகரத்தை நம்ம எடுத்த வரையில இப்போ மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ், தட் மீன்ஸ் சென்னை, மும்பை, கொல்கட்டா, பெங்களூர், இந்த மாதிரி சிட்டிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதோட தேவை நிறைய இருக்கும். அதாவது கிரைம்ஸ் எல்லாம் நிறைய நடக்கும், அதோட தேவையெல்லாம் இருக்கும். இப்போ கும்பகோணம் ஒரு சிட்டி தான் அப்படி இருந்தாலும் ஆஸ் கம்பேர்ட் டு அது மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் இங்கே வந்து உங்களுக்கு கிரைம் ரேட்லாம் கொஞ்சம் இல்ல எல்லா இடங்களையும் குற்றம் இருக்கு. குற்றம்னா இப்போ திருட்டு, கொலை அது மட்டும் தான் குற்றம். நம்ம இப்போ வீட்லயே இறந்து போறாங்க, இப்ப தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க, இப்போ ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் தான் இருக்குதுன்றப்ப இப்போ அந்த பாடியை நம்ம போஸ்ட்மார்ட்டம் தூக்கு மாட்டி தான் இறந்தாங்கிறத நீங்க தான் சொல்லுவீங்க, சர்டிஃபிகேட் பண்ணணும். வெறும் தூக்கு மாட்டினது அது அவங்களாதான் தூக்கு மாட்டிக்கிட்டாங்களா இல்ல வேற யாரும் தூக்கு மாட்டி தொங்க வச்சாங்களா, அந்த பாடி இருக்க பொசிஷன்ஸ், அந்த பாடி மேல உள்ள மார்க் எல்லாம் வச்சு ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு நிறைய பேர் வீட்லயே அவங்கள கொலை பண்ணிட்டு இது தானே தற்செயலா நடந்தது மாதிரி ஜோடிச்சு இது பண்ணிடுறாங்க. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பர்ட் காவல்துறைக்கு நீங்க ஒரு பெரிய சப்போர்ட்டிவ். அது ஒரு பக்கம். இப்போ ஒரு பாடி வந்து மார்ச்சுரியில போயிடுச்சு, போஸ்ட்மார்ட்டத்துக்கு போயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் உங்களுடைய டியூட்டி வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல ஒரு வீட்டுல வந்து ஒரு கிரைம் நடந்துருச்சு, அந்த கிரைம் வந்து எப்படி நடந்தது அது கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்றாங்களா, இல்ல எங்கேயிருந்து உங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது? ஃபாரன்சிக்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு சரிங்களா. ஃபாரன்சிக் சயின்ஸ், ஃபாரன்சிக் மெடிசன். இப்போ டாக்டரோட ஃபீல்ட் வந்து ஆஃப்டர் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அப்புறம் தான், போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒர்க் இருக்குமா. ஓகே. பிளஸ் கிரைம் சீன் இன்வெஸ்டிகேட் நாங்க பண்ணணும். லைக் இந்த ஹைட்ல இருந்து விழுந்தா இந்த இடம் உடஞ்சிருக்குமா, இந்த ஃப்ராக்சர் ஏற்பட்டிருக்குமா, அதுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்குமான்றதுக்காக நம்ம ஒரு கிரைம் சீன் விசிட் பண்ணுவோம். பட் ஆனா ஒரு மற்ற குற்றங்களுக்கெல்லாம் சயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக, ஃபிங்கர் பிரிண்ட் கலெக்ட் பண்றதுக்காக, ஹேர் சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்காகலாம் இருப்பாங்க. இறந்து போய் ஒரு 6 months அவங்களோட பேஷண்டோட நெயில் வச்சு கூட அவங்க என்ன பாய்சன் சாப்பிட்டு இருந்திருக்காங்க, நெயில் வச்சு அவங்களுடைய ஹேர் வச்சு, ஆமா அது மாதிரி கூட நீங்க சொல்லலாம் இல்லையா. இப்போ 10 குற்றம் நடக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து 10 குற்றமுமே இது குற்றம் தான், இது வந்து ஒரு கிரைம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 10மே ஐடென்டிஃபை சொல்லிடுவீங்களா, இல்ல அதுல உங்களுக்கு ஏதாவது மிஸ் ஆயிரும்? இல்ல, கண்டிப்பா அதை கண்டுபிடிக்கிறது தான் எங்களோட ஃபீல்டே. ஓகே. அதனால 10மே எப்படி நடந்துச்சு, இதனாலதான் நடந்துச்சுன்னு ஒரு 90% ஆஃப் இது நாங்க கண்டிப்பா கொடுத்துருவோம். எங்க சைட்ல இருந்து உள்ள ரிப்போர்ட்ஸ்
கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் போலீஸ் உங்களுடைய ரிப்போர்ட் எப்பவுமே தப்பாதுங்கிறீங்க. வாய்ப்பு இல்லைங்க. இப்போ 10 கேஸ்னா 10லயுமே நீங்க கொடுக்குற ரிப்போர்ட் கரெக்ட் அப்படின்னு சொல்றீங்க. இன் கேஸ் ரேர் கேஸ் வந்து உங்களால ஒரு இதுல வந்து சரியா உங்களாலே ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த பாடியை எவ்வளவு நாள் இன்னும் நீங்க வந்து அப்படியே பதப்படுத்தி வச்சு அதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க? அதுக்கு சட்டம் உங்களை அலோவ் பண்ணுதா? இல்ல மேம், இப்போ அதுக்கு நம்ம ரொம்ப நாள்லாம் ப்ரொலாங் பண்ண முடியாது. அப்ப என்னன்னா டீம்ஸ் ஆஃப் டாக்டர், இப்போ ஒரு 2 பேரோ இல்ல 3 டாக்டர்ஸ் வந்து அங்க அட்டன் பண்ணுவாங்க. ஒரு சென்சிட்டிவ் கேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அந்த ஊரு மெடிக்கல் காலேஜ்ல உள்ள கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல உள்ள ஹெட் அது மாதிரி ஒரு 2-3 டாக்டர் சேர்ந்து பண்ணுவாங்க அது மாதிரி கேஸ் எல்லாம். ஏன்னா இது இந்த ரீசன் வச்சுட்டு நம்ம டைம் நம்ம ரொம்ப நாள் நீட்ட முடியாது. அது சட்டத்துல இடம் கிடையாது. ஓகே, ரொம்ப சிறப்பு டாக்டர். இப்போ வந்து நான் கடைசியாக உங்ககிட்ட வரேன். இந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனையில். இங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸு, எங்களுடைய நிறுவனர் கூட உங்களுடைய அனுபவம், இது தவிர நீங்கள் உங்கள் இந்த ஃபாரன்சிக் படிப்பு மூலமாக நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? நான் வந்து ஆக்சுவலாக ஒரு எம்பிபிஎஸ் முடிஞ்ச ஒரு ஃபர்ஸ்ட் இயர்லேயே ஒரு சின்ன ஒரு பாலிகிளினிக் ஸ்டார்ட் பண்ணுறேன். பாலிகிளினிக்? ஆமாம், ஒரு 10 years பேக் அஷ்வா ஹாஸ்பிட்டல்ன்ற நேமில். ஓகே. அது ஒரு 4-bedded ஹாஸ்பிட்டல் தான். ஏன்னா ஒரு ரூரல் ஏரியால இப்போ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அந்த ஏரியாலாம் ஒரு மக்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல நைட்ல நிறைய டெத் ஏற்பட்டுச்சு, கார்டியக் அரெஸ்ட்லாம். அதனால ஸ்டார்ட் பண்ணதுதான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 2 வருஷத்துலேயே அடுத்த பிரான்ச், கிட்டத்தட்ட ஒரு 10 years ஒரு 5 பிரான்ச் போட்டிருக்கோம். மோஸ்ட்லி நம்ம செலக்ட் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரூரல் ஏரியாஸ் தான் செலக்ட் பண்ணுவோம். இது ப்ராஃபிட்ன்ற மோட்டிவ் அணில ஒரு தைரியமா அந்த ஏரியா மக்கள் தூங்கணும். ஏன்னா லிட்டரலா பாத்தீங்கன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தாலுமே அவங்க மினிமம் டிராவல் பண்ற தூரம் இங்க ஒரு 20-25 கிலோமீட்டர் தாண்டி போற மாதிரி இருக்கும். பேசிக் ஃபர்ஸ்ட் எய்ட் கூட கிடைக்க மாட்டேங்குது. அதுக்காக தான் நம்ம சென்டர்ஸ் ஆரம்பிச்சோம். அதுமே 24 hours ஃபுல்லாவே இயங்கணுன்றதுக்காக தான் அந்த 5 சென்டருமே ரூரல் ஏரியால நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு தடயவியல் நிபுணரா இருந்துட்டு அந்த படிப்பு படிச்சுட்டு நீங்க வந்து அது ரிலேட்டட் இதுதான் அப்படின்னால ஒரு பாலி கிளினிக் செயின் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் எடுத்துட்டு போறது, அது எப்படி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணம்? எங்களோட கிராமம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு 23 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்குவேன். இப்போ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்டியக் அரெஸ்ட்ல நிறைய பேஷண்ட்ஸ் கும்பகோணம் வரதுக்கு முன்னாடியே இறந்து போனவங்க நிறைய பேர் பார்த்தோம். அதில் ஒரு இம்பாக்ட் தான். சரி, நிறைய பேர் இப்போ அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லாமல் இறந்து போகிறாங்கன்றது பார்க்க முடியல. அதில் ஆரம்பிச்ச ஒரு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரான்ச். அதுக்கப்புறம் பக்கத்தில் உள்ள ஊர்லேருந்துலாம் வந்து ஒரு முஸ்லீம் பாப்புலேஷன்ஸ் பீப்புளெலாம் வந்து கேட்டாங்க எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி வேணும்ன்ட்டு. அப்போ அவங்களுக்குமே போய் பண்ணி கொடுத்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நிறைய ஊர் இது மாதிரி இருக்குன்னு சரின்னு அதனால அந்த மாதிரியான ஏரியாவை நம்ம சூஸ் பண்ணி பண்ணோம் மேம். சிறப்பு. இப்போ நம்ம பாமா சுப்பிரமணியன் நினைவு மருத்துவமனையில உங்களுக்கு கிடைச்ச அனுபவம், இவங்களோட ஃபவுண்டர் பத்தி. கார்த்திகேயன் சார் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ட்ரஸ்ட் பேசிஸ்ல தான் இந்த ஹாஸ்பிட்டல் சேரிட்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சேரிட்டிக்காக தான் பண்ணாங்க மேம். இப்போ அதனாலதான் ஒரு 60 வயசு மேல உள்ள முதியோர்களுக்கெல்லாம் எந்த ஒரு கன்சல்டிங் ஃபீஸ்லாம் வாங்க வேணாம் அப்படின்றதுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மோஸ்ட்லி ஒரு நல்ல ஒரு புது ஸ்பெஷாலிட்டியை உள்ளார கொண்டு வரணும், நிறைய கும்பகோணம் மக்கள் நிறைய பலன் பெறணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்ச ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஹாஸ்பிட்டல். இதுல ஒரு பெரிய ப்ராஃபிட் மோட்டோட ஒரு இது பண்ணது இல்லை மேம். ஓ, சிறப்பு. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பு. நாங்க ஒரு டாக்டர் அப்படிங்கறத தாண்டி நீங்க வந்து சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்காக நீங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டிவா நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். இது மக்கள்கிட்ட போகணும் அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஆசை. உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்கள்கிட்ட உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய தகவல்களையும் எல்லாம் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. என்ன நேர்களே, தடயவியல் நிபுணர் அப்படிங்கிற ஒரு துறை, அந்த துறையில என்ன பண்றாங்க, அவங்க எப்படி எந்த துறைகளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, என்ன விஷயம் அப்படின்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கும் ஒரு தடயவியல் நிபுணர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தா கண்டிப்பா நீங்களும் அந்த துறையை சூஸ் பண்ணலாம். உங்களுடைய சர்வீஸை இந்த மக்களுக்கும் இந்த நாட்டுக்கும் வழங்கலாம். நேயர்கள் அனைவருக்கும் தீகா தர்ஷன் சேனல் சார்பாக நன்றி.